ரிசர்விஸ்ட்னா அது இந்த காலகட்டங்களில் செட்டிங் ஆகுமா இல்லையான்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் நீங்கள் தெரியுமா உங்களுக்கு, சிந்தூர் ஆப்ரேஷன் சிந்தூரில் 3வது நாள் நான் கூட அதை பற்றி பேசினேன். என்ன பேசினேன்னா, அந்த ரிசர்விஸ்ட்டை பற்றி ஒரு கேள்வி வந்தது. அதாவது ஃபுல் ஃப்ளெஜ்டு வார் ஆகிடுச்சு, இருக்கிற ராணுவ ஊர் அங்கே டிப்ளாய் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற ரியர் ஏரியா செக்யூரிட்டி, ரியர் ஏரியா எச்லான் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து நமக்கு ஃபோர்ஸ் தேவைப்படுதுன்னா என்ன செய்வாங்க அப்படின்னம்னா, ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்கன்னா அந்த ரிசர்விஸ்ட் எடுப்பாங்க. லேட்டஸ்ட் யார் போனாலும் அவனை உடனே எடுப்பான். அப்படியே பின்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் 10 இயர்ஸ்க்கு ரிசர்விஸ்டாக இருப்பாங்க. சில ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்ஸ்னு ஜாஸ்தி இருப்பாங்க. அந்த ஸோ அது வந்து அகைன் திருப்பி அவனை என்ரோல் பண்ணுவாங்க. என்ரோல் பண்ணி அவங்கள வந்து ரீஎன்ரோல் பண்ணி ரிசர்விஸ்ட்டை வந்து ஆக்டிவ் லிஸ்ட்டில் கொண்டு வந்து, அதுக்கு லிஸ்ட்டுன்னு சொல்கிறது, லிஸ்ட் ஆஃப் அந்த ஆக்டிவ் லிஸ்ட்டில் கொண்டு வந்து அதுக்கப்புறம் அவங்கள வந்து ராணுவ ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடும் போது எல்லாத்துக்குள்ள அலவன்சஸ், பே அண்ட் பர்க்ஸ் வந்து கிடைக்கும். அது அந்த சண்டைக்காக, அந்த சண்டை முடிஞ்சவொடனே அவங்க வெளியே வந்துடுவாங்க. ஸோ எனக்கு நேச்சுரலி இன்னும் சொல்ல போனோம்னா செகண்ட் வேர்ல்டு வார் மாதிரி நாட்களில் ஜெர்மன் போன்ற பல போர் நடத்தக்கூடிய சாம்ராஜ்யங்கள், ஜப்பான், ஜெர்மன்லாம் ஃபஸ்ட்டு வேவ் ஆஃப் இராணுவம் இறந்துருச்சு நிறைய பேர். அதுக்கப்புறம் செகண்ட் வேவ், அப்புறம் செகண்ட், தேர்ட் ரிசர்விஸ்ட், அப்புறம் அது முடிஞ்ச உடனே நார்மல் சிட்டிசன்ஸ், வாலண்டியர்ஸ், அது முடிஞ்ச உடனே அனைத்து 18 வயசுக்கு மேலே இருக்கிற ஆண்கள், 18 வயசுக்கு மேலே இருக்கிற பெண்கள், அவங்கள எடுத்து இப்போ பேட்டில் ஆஃப் பிரிட்டன் ஒன்று சொல்லுவாங்க. லண்டனில் லுஃப்ட்வாஃப் அப்படிங்கிற கூடிய ஜெர்மன் ஏர்ஃபோர்ஸ் வந்து லண்டனை வந்து பயங்கரமாக தாக்குச்சு, லண்டன் சிட்டியை. அப்படிங்கும்போது அந்த டயத்தில் பேட்டில் ஆஃப் பிரிட்டனில் சர்ச்சில் என்ன செஞ்சார், எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுத்தார். அனைத்து சிட்டிசன்ஸும் நீங்கள் இராணுவ வீரர்கள் ஆகணும், அனைத்து சிட்டிசன்ஸும் நீங்கள் இராணுவ வீரர்கள் மாதிரி ஒரு விஷயங்களை எடுத்து கட்டுக்கோப்பாக இருந்து என்ன செய்யணும், பெண்கள் வந்து என்ன செய்யணும், ஃபேக்ட்ரியில் வேலை செய்யுங்க, இராணுவ தளவாடங்கள் செய்யக்கூடிய ஃபேக்ட்ரியில் வேலை செய்யுங்க. ஏபிள் பாடிட் மென், அதாவது வாட்டசாட்டமாக இருக்கிற ஆண்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் வந்து ரியர் ஏரியா செக்யூரிட்டியை பாருங்கள், அதர் சாஃப்ட் டியூட்டிஸ் பாருங்கள், ஆக்டிவ் டியூட்டியில் இருக்கிறவங்க வந்து ஹார்ட் டியூட்டிஸ் பாருங்கள், ஃப்ரண்ட் லைனுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பிரபலப்படுத்தினார். இந்த ஃபேமஸ் வின்ஸ்டன் சர்ச்சில், அதாவது நாட்டுக்கு சொல்லக்கூடிய அந்த ரேடியோ அண்டு ரேடியோவிலிருந்து ஒளிபரப்பக்கூடிய விஷயங்கள் செகண்ட் வேர்ல்டு வாரில் அது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஒன்ஸ். அதாவது நாட்டுப்பற்ற, அதாவது எழுச்சி பெறக்கூடிய ஒரு ரேடியோ வர்ணனை அவர் வந்து செஞ்சு என்ன செஞ்சார், அவர் அதாவது எழுச்சி பெற செய்தார். அப்படிங்கும்போது அந்த மாதிரி அது வந்து எக்ஸ்ட்ரீம் கேசஸ். பட் நம்ம இதில் அந்த மாதிரி இல்லை. வி ஹேவ் அபவுட் 1.5 மில்லியன் இராணுவம் இருக்குது. அண்ட் 1.5 மில்லியன் ப்ளஸ் அனதர் 1.3 மில்லியன் ரிசர்விஸ்ட் இருக்கிறாங்க. ஸோ 30 லட்சம் பேர் நம்மகிட்ட இராணுவத்தில் ஆக்டிவாகவும் அல்லது வித்தின் ஷார்ட் டைம் ஆக்டிவ் ஆகக்கூடிய லெவலில் இருக்கிறோம்.